அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கையும் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்பதை பார்ப்போம். முதல்ல கோச்சாரத்தில் இருக்கும் கிரக நிலைகள். சிம்மராசிக்காரர்களுக்கு 2 கேது, 6 சூரியன் புதன், 7 சனி சந்திரன், 9 சுக்கிரன் ராகு, 10 குரு, 12 செவ்வாய். இந்த மாசம் சிம்மராசிக்காரர்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்படும் மாதமாகவே இருக்குங்க. எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம்னு நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது தான் நம்ம எடுக்கிற முதல் ஸ்டெப்பு. இருந்தாலும் இந்த மாசம் சூரியன் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால தன்னம்பிக்கையுடன் எதையும் சக்சஸா செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்குங்க. எதை செஞ்சாலும் இந்த மாசம் சக்சஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி புதனும் குருவோட பார்வையில் இருக்கிறதுக்கும் 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலும் தாராளமான பண வரவு இருக்குங்க. அந்த பணத்தை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம். 1க்கு 10ன்னு யார் சொன்னாலும் அதை நம்ப வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அஷ்டம சனி வர்றதுனால பணம் பறி போகும். யாரையாவது நம்பி கொடுத்தீங்கன்னாலும் பணம் திரும்ப வராது. இதெல்லாம் தான் சொன்னேன், எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம்னு. நாசுக்கா என்ன யாராவது கேட்டாவோ அல்லது யாராவது 1க்கு 10 போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ வேற எதுலயாவதோ பணத்தை உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வருங்க. பணத்துல கவனமா இருக்கிறது தான் நாம எடுக்கிற முதல் ஸ்டெப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டாம். அப்படி பண்ற மாதிரி இருந்தா கூட ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு நல்லா விசாரிச்சுட்டு பண்ணுங்க. 3ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இருக்குங்க. இசை, நடனம், பாட்டு இருக்கிறவங்க, யூடியூப்ல இருக்கிறவங்க, நடிப்பு துறையில சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு புகழ் அடைவதற்கான வாய்ப்புகளும் அந்த தொழில மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகளும் அமையுங்க. 4ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அதுவும் 12ல விரயத்துல இருக்கிறதுனால வீடு வாகனத்துக்கு ஏதாவது செலவு வைப்பாருங்க. புதிய வண்டியோ வீடோ தயவு செஞ்சு வாங்கலாம்னு இப்போதைக்கு நினைக்க வேண்டாம். தேவையில்லாம கடல்ல போய் மாட்டிக்கிற மாதிரிதான் இருக்கும். அஷ்டம சனி முடியட்டுங்க. இருக்கிற வண்டிக்கோ வாகனத்துக்கு கூட உங்களுக்கு செலவு கொண்டாந்து வைப்பாரு. இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய செலவுகள் இல்லை. அதே மாதிரி அம்மா கூடயும் அம்மாவோட உடல்நிலையிலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அம்மா சம்பந்தப்பட்ட சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்க அது கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது. கொஞ்சம் செலவானாலும் நம்ம சாதகமா ஏதாவது கொஞ்சம் செலவு பத்தி யோசிக்காம பிரச்சனைகளை முடிக்க முடியும்னா அதை இப்பவே பண்ணிடுங்க. இந்த மாசமே பண்ணிடுங்க. 5ஆம் அதிபதி குரு அந்த வீட்டுக்கு 6ல மறைஞ்சி சுக்கரனோட பரிவர்த்தனையா இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு 6ல மறைஞ்சதுனால நம்ம குழந்தைகள மீது ஒரு கவனம் இருக்கிறது நல்லது. அதுவும் பெண் பிள்ளைங்க 15 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைங்கள மீது பெரிய இது இல்லை, கவனமா அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது. படிப்பு விஷயத்துல கொஞ்சம் நாம கைடன்ஸ் கண்டிப்பா தேவை. என்ன படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காம என்ன படிக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கவனமா அதை பார்த்து நம்ம பின்னாடியே இது பண்ணிட்டு இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அஷ்டம சனியும் வரப்போகுது. இப்போ 10th படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரப்போகுது. 10th 12th படிக்கிறவங்களுக்கு. அதனால கொஞ்சம் படிடா அப்படின்னு சொல்லி என்ன படிக்கிறீங்க கவனமா படிங்க, நல்ல மார்க் எடுக்கணும்னு உற்சாகத்தை கொடுத்து சப்போர்ட் கொடுத்து பண்ணுங்க. இந்த மாசம் நல்லபடியாவே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சனியே ஆகி சனி 7ல இருக்கிறது. கடன் நோய் பெரிய அளவுல பாதிச்சிருக்காதுங்க. ஆனா இனி லோன் போடுறீங்க அப்படின்னா அல்லது கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் லோன் போடாம இருக்கிறது நல்லது. இல்ல போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை இப்போ பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2-3 பேங்க் விசாரிச்சுட்டு ஹிடன் சார்ஜஸ் நீங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு லோனுக்கு போடுங்க. அதே மாதிரி வேலை மாறி ஆல்ரெடி வேலை மாறினவங்க மறுபடியும் மாற வேண்டாம். அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் இந்த வேலையிலேயே கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் அப்படியே தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருங்க. இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மாத்திடலாம்னு நினைக்க வேண்டாம். இப்ப அதுக்கான வாய்ப்புகள் இப்ப கொண்டு போய் கஷ்டத்துல தள்ளுவாரு. அதனால இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு மாறி இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, வேற பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தவங்களும் சரி, அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் இருக்கிற இதுலயும் பண்ணுங்க. லோனுக்கு அப்ளை பண்றதா இருந்தா பார்த்து பண்ணுங்க. கணவன் மனைவியிலேயே இருந்த பிரச்சனை இந்த மாசம் சுமூக நிலைக்கு வருங்க. வயசானவங்களுக்கு கால் வலி மூட்டு வலியோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த மாசம் கட்டுக்குள்ள இருக்குங்க. 8ல் சுக்கிரன் ராகு இருக்கிறதுனால
வெளிநாடு வெளிமாநிலம் அதுலயும் பாத்தீங்கன்னா அந்நிய மொழி பேசுறவங்களோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவாரு. பங்கு சந்தையில லாபம், உயர்ந்த மலை பிரதேசத்துக்கான பயணம் போயிட்டு வரீங்க, உயரமான இடத்துக்கு டிராவல் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குங்க. அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா வீடாவது மாத்திட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்குங்க. அதே மாதிரி 10ல குரு இருக்கிறது, தொழில் ஸ்தானத்துல 10ல குரு இருக்கிறது தொழில் செய்யறவங்களுக்கும் சரி வேலை செய்யறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல அமைப்பாகவே இருக்குங்க. அதுவும் முக்கியமா குருவோட தொழில் பாத்தீங்கன்னா மஞ்சள், நகைக்கடை, பினான்ஸ், பேங்க்ல, அப்புறம் பாத்தீங்கன்னா டீச்சிங் தொழில இருக்கிறவங்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணவங்க, அந்த பூக்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மேன்மையான மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. இந்த பிப்ரவரி மாசம் 2, 3 தேதிகள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம்னு யோசிச்சு செயல்படுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசம் சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமா எதை செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன், எதை செய்ய வேண்டாங்கிறதையும் சொல்லிட்டேன். சிந்திச்சு செயல்படும் மாதமாகவே இந்த பிப்ரவரி மாசம் இருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா சூரியனா எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு வணங்குவது நல்ல ஒரு பரிகாரமா இருக்குங்க.